வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு. நாமெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த காலகட்டத்திலும் நாம் சில நேரம் சமயோகித புத்தியோடு நடக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். சனீஸ்வரன் சனீஸ்வரன் என்று சொல்லுகின்ற சனி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் நம்மெல்லாம். சனீஸ்வரன் ஒருக்கா பிள்ளையாரை பிடிக்க வந்தாராம். பிள்ளையார் சொன்னாராம், நாளைக்கு என்ன பிடிச்சிக்கன்னாராம். நாளைக்கு வந்தாலும் நான் நாளைக்கு தானே சொன்னேன், நீ இன்றைக்கே வந்துட்டியேன்னு சொல்லுவாராம். அப்போ அந்த சனீஸ்வரனுக்கு நம்ம பிள்ளையார்கிட்ட ஏமாந்துட்டோமே, இனிமேல் நாம் யாரிடமும் ஏமாறக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி அடுத்த முறை ஆஞ்சநேயரை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி சனீஸ்வரன் திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தாராம். ஆஞ்சநேயரை அவர் தலையில் அந்த கவசம் வைத்திருந்தால் அவரை பிடிக்க முடியாது. எனவே ஆஞ்சநேயர் எப்பொழுது தன் தலையில் இருக்கின்ற கவசத்தை எடுத்து வெளியே வைப்பார். அதன் பிறகு நாம் அவரை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று சனீஸ்வரன் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். பல நாட்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயரை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஆஞ்சநேயர் அவர்கள் அந்த தலையில் இருந்த அந்த கவசத்தை எடுத்து கீழே வைத்துவிட்டு ராமபிரானை வணங்கி கொண்டிருந்தார். ராமா 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 என்று அந்த ராமபிரானை வணங்கி கொண்டிருந்தார். சனீஸ்வரன் பார்த்தார், இதுதான் சரியான நேரம் என்று நேராக ஓடி வந்து அந்த ஆஞ்சநேயர் தலையில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். ஆஞ்சநேயர் சிந்தித்தார், ஓஹோ, எப்பொழுது கவசத்தை நான் எடுத்தேனோ உடனே நீ என் தலையில் உட்கார்ந்து கொண்டு சனீஸ்வரன் என்னை பிடித்து விட்டாயா, நான் உன்னை என்ன பாடுபடுத்துகிறேன் பார் என்று சொல்லி ஆஞ்சநேயர் சற்று நேரம் சிந்தித்தார். அந்த சனீஸ்வரனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆஞ்சநேயர் நம்மை விட்டு தப்பவே முடியாது, நம்மிடம் வசமாக மாட்டிக்கொண்டார் என்று சிரித்து கொண்டே இருந்தார். ஆஞ்சநேயர் திடீரென அங்கே இருந்த ஒரு பெரிய பாறையை எடுத்து தலையிலே சனீஸ்வரன் மேல் தலையிலே தூக்கி வைத்தார். தன் தலையின் மேல் இருக்கின்ற அந்த சனீஸ்வரன் தலையில் ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்தார். உடனே சனீஸ்வரன், ஐயோ ஐயோ ஆஞ்சநேயா, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, நான் தெரியாமல் உன்னை பிடித்து விட்டேன், இனிமேல் நான் உன் பக்கமே வரமாட்டேன் என்று ஆஞ்சநேயரிடம் அந்த சனீஸ்வரன் கெஞ்சி கூத்தாடினான். அதிக நேரம் துன்புறுத்திய பிறகு, நான் என்ன கேட்டாலும் நீ தருவாயா என்று சனீஸ்வரனை பார்த்து ஆஞ்சநேயர் கேட்டார். அந்த சனீஸ்வரன் சொன்னார், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், தயவு செய்து அந்த பாறையை என் தலையிலிருந்து எடுத்து விடு என்று அந்த ஆஞ்சநேயரிடம் கெஞ்சினார். அப்பொழுது ஆஞ்சநேயர் கேட்டார், இனிமேல் எந்த காலத்திலும் என்னை வழிபடுகின்ற பக்தர்களை ஒரு நாளும் நான் துன்புறுத்த மாட்டேன், அவர்களை பிடிக்க மாட்டேன் என்று நீ எனக்கு உத்தரவாதம் தந்தால் இந்த பாறையை எடுத்து நான் கீழே வைக்கிறேன் என்று ஆஞ்சநேயர் சனீஸ்வரனிடம் சொன்னார். சனீஸ்வரனுக்கோ வேறு வழி இல்லை. காரணம், தலைமேல் அந்த பாறை உட்கார்ந்து அழுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே அந்த ஆஞ்சநேயரிடம் சனீஸ்வரன், உன் பக்தர்களையும் நான் ஒரு குற்றமும் செய்ய மாட்டேன், அவர்களை நான் பிடிக்க மாட்டேன் என்று உத்தரவாதம் கொடுத்த பிறகு ஆஞ்சநேயர் அந்த பாறையை எடுத்து கீழே வைத்தார். இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், சனீஸ்வரனே அந்த ஆஞ்சநேயரை பிடிப்பதற்கு பல முறை முயற்சி செய்தும் முடியாமல்
சமயம் பார்த்து கிடைத்த அந்த வாய்ப்பையும் ஆஞ்சநேயர் சமயோகித புத்தியுடன் அதிலே இருந்து மீண்டு விட்டார். ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு மேல் நாம் சிந்திக்க மாட்டோம் என்ற சிந்தனை இருக்கக்கூடாது. ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது, அந்த நிகழ்வை விட்டு நாம் மாறி வெளியே வருவது எப்படி? ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நாம் மாட்டிவிட்டோம், அந்த சிக்கலிலிருந்து எப்படியே வெளியே வருவது? ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது எப்படியாவது ஒரு வழி கிடைக்கும் நமக்கு, அந்த வழியாக நாம் வெளியே வர வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்லுவது, பிறர் சொல்லுகின்ற நல்ல கருத்துக்களை கேட்க வேண்டும், பிறர் எழுதிய வரலாற்றுகளை படிக்க வேண்டும், நான் சந்தித்த நிகழ்வுகள் என்று பெரியவர்கள் எழுதிய புத்தகங்களை படிக்க வேண்டும். ஏன், ராமாயணம் மகாபாரதம் போன்ற அந்த இதிகாசங்களையும் நாம் படிக்க வேண்டும். அப்படி படித்தால் அந்த இதிகாசத்தில் வருகின்ற அந்த இதிகாச புருஷர்கள் வாழ்க்கையில் சந்தித்த சிரமமான சூழ்நிலையில் எப்படி வெளியே வந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது மாயாஜாலம் அல்ல. நாம் நம்மையே உணர்ந்து கிடைக்கின்ற வாய்ப்புகளில் நல்லவைகளை எடுத்து வைத்துக்கொண்டு அதன் மூலம் வெற்றி பெறுவதுதான் வாழ்க்கை. அதற்கு திடமான சிந்தனை, உறுதியான நெஞ்சம் வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை அடுத்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.